போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உடனே இந்த அம்மா நீயே போய் பறிச்சிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டாங்க. சரி, நம்மளே பறிச்சிட்டு போவோம். நீயா? இந்த மொட்டை எதுக்கு இங்கே வந்தான்? ஐயையோ, திருடி திருடி! திருடன் வந்துட்டான், எல்லாரும் ஓடிவாங்க. திருடன் திருடன்! ஏண்டி திருடி, அடுத்த வீட்டுல இலை திருட வந்துட்டு மாட்டிக்கிட்ட உடனே என்னைய திருடன் சொல்றியா? நானா திருடி? நீதாண்டா திருடன் மொட்டை மண்டையா. இருடி, அன்னைக்கே உன்னைய போனா போதுன்னு சும்மா விட்டுட்டேன். இன்னைக்கு விடமாட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுக்கேன். இலை திருடி! போலீஸா? வர சொல்லுடா, வர சொல்லு. போலீஸ் வந்தா என்னைய பிடிக்க மாட்டாங்க, உன்னைய தான் பிடிச்சிட்டு போவாங்க. என்ன எதுக்கு பிடிக்க போறாங்க? நானா திருடுன? நீ தான் திருடுன. எல்லாரும் ஓடிவாங்க, இங்க ஒரு திருட மாட்டிக்கிட்டான். யார பார்த்து திருடன் சொன்ன? போடா டொப்பி மூக்கா. என்ன பிரச்சனை இங்க? ஏல விஜய், இவ ஒரு மோசமான திருடி, உடனே போலீஸுக்கு போன் பண்ணு. விஜய், இவன் தான் திருடன். என்ன திருடி? என் ஃப்ரெண்டையே விஜய்னு பெயர் சொல்லி கூப்பிடுறியா? அவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அப்படித்தாண்டா கூப்பிடுவேன். உன் ஃப்ரெண்டை மட்டும் இல்ல, அவன் தாத்தாவையே பேர் சொல்லி கூப்பிடுவேன். நிறுத்துங்கப்பா சண்டைய. ஏல, இவள சும்மா விடக்கூடாதுல. உன்னைய பிடிச்சி ஜெயிலில் போட்டு நீ கம்பி என்றதை பார்த்தாதான் எனக்கு தூக்கமே வரும். நான் மட்டும் என்ன சும்மாவா? உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஓய், என்னடா பண்ணுவ? ஏம்மா நிறுத்துமா, போதும். கார்த்தி, இவ என் தங்கச்சி பிரியா. இவளா உன் தங்கச்சியா? ஆமாடா டால்டா. அன்னைக்கு இவ தான் என் கூட சண்டைக்கு வந்தா, கூட ஒரு நெட்டச்சியும் இருந்தா. அன்னைக்கு நீ சண்டை போட்டேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேல இவ கூட தான் சண்டை போட்டிருக்கேன்னு. பிரியா, இவன் கார்த்தி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கூட தான் படிக்கான். பக்கத்து ஊர் தலைவர் பையன். தலைவர் பையனா யார் கூட வேணாலும் சண்டை போடலாமா? சாரி பிரியா, நீ விஜய் தங்கச்சின்னு தெரியாம சண்டை போட்டுட்டேன். ஏல, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ கோவம் குறைய கொஞ்ச நாள் ஆகும். சரி வா, பசிக்குது. ஆண்டி சமையல் வேற, இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். சே, நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ. விஜய் தங்கச்சின்னு தெரியாம அவளை அப்படி இப்படின்னு திட்டோமே. இன்னைக்கு வேற வீட்டுக்கு வந்து திருடின்னு வேற சொல்லிட்டோம். சரி, அப்புறமா சாரி கேட்போம். எல்லாரையும் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியாது, நீங்களே சொல்லுங்க. ஏம்மா, எல்லாரும் டூருக்கு காசு கட்டிட்டீங்கம்மா. அதனால நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள்ல நம்ம எல்லாரும் கிளம்ப போறோம். ஐ, ஜாலி ஜாலி, டூரு டூரு. ஏம்மா, இன்னைக்கு புதன்கிழமை, நாளை கழிச்சு நைட்டு தான் நம்ம போறோம். அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி 10 மணிக்கு பஸ்ஸு கிளம்பிரும். அதனால எல்லாரும் 9 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்கிட்ட வந்துருங்க. பஸ் அங்கதான் நிப்பாட்டி வச்சிருப்போம். சரியா? தலைவரே, ராத்திரியா போகணும். பகல்ல போனா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போலாம்ல. எப்பா, 3-4 நாளைக்கு அங்க போய் வேடிக்கை தானே பார்க்க போற. ராத்திரியில பஸ்ல ஏறுனாதான் கலப்பு தெரியாது. நல்லா தூங்கிடலாம். காலையில எந்திரிச்சு அங்க போய் சுத்தி பார்க்க வசதியா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? சரி சரி. ஏம்மா, நைட்டு வீட்டில் எல்லாரும் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துருங்க. காலையிலைக்கு அங்கே போய் பார்த்துக்கிடுவோம். நைட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்கேயும் பஸ்ஸை நிறுத்த மாட்டோம். பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் ஏதாட்டு 2 இடத்துல நிறுத்துவோம். சரியா? தலைவரே, தண்ணி எல்லாம் கொண்டு வரணுமா? ஏம்மா, தண்ணி எல்லாம் வேண்டாம்மா.
அதெல்லாம் நாங்கள் பெரிய பெரிய தண்ணி கேனு நிறைய வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு பிஸ்கெட்டு மிச்சர் எல்லாம் தருவோம். டீ எல்லாம் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். சாப்பாடு மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. தண்ணி வேணும்னா ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற கேனில் பிடிச்சி பிடிச்சி குடிச்சுக்கோங்க. சரிங்க தலைவரே. வேற ஏதாட்டும் சந்தேகம் கேட்கணும்னா கேளுங்கம்மா. இதோட டூருக்கு போற அன்னைக்கு தான் பார்ப்போம் எல்லாரும். என்ன தலைவரே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீரு? ஒரு நாளைக்கு 100 தடவை இங்கிட்டும் அங்கிட்டும் அலையிறீரு. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஊருக்கு போகும்போது தான் பார்ப்போன்னு வேற சொல்றீரு. ஏம்மா நீ சும்மா கிடம்மா. தலைவரே, அங்க போய் எங்க தங்கணும்? அங்க ரூம் எல்லாம் போட்டாச்சுமா. அதெல்லாம் ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவேன். சரி சரி. தலைவரே, டூருக்கு போறதுக்கு எல்லாருக்கும் 5000 பணம் கொடுங்க. ஏம்மா நான் எதுக்குமா பணம் தரணும்? வழி செலவுக்கு தலைவரே, வழி செலவுக்கு காசு வேணும்ல. ஏம்மா அதெல்லாம் நீங்க தாம்மா கொண்டு வரணும். நான் எப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு காசு கொடுக்க முடியும்? வாங்கினதே 4000, எல்லாருக்கும் 5000 கொடுக்கணுமா? நல்லா வந்துட்டா. மாலா சும்மா கடை. இந்த தலப்பாக்கட்டு மண்டையும் பின்னாடி தான் நிக்கானாக்கும். சரிம்மா, வேற ஏதாட்டும் சந்தேகம் இருக்கா? தலைவரே, போர்வை எல்லாம் கொண்டு வரணும்ல. ஆமாம்மா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. எல்லாரும் ஒரு போர்வை வச்சுக்கோங்க. ரூம்ல போர்வெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்கம்மா. அவ்வளோதாம்மா, கூட்டம் முடிஞ்சிட்டு. வேற ஏதாட்டும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க. அடிச்சிருவோம். ஏப்பா பூமண்டையா, நீ ஆபீஸ் ரூமுக்கு வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏம்மா நீங்கெல்லாம் கிளம்பலாமா? நாளை கழிச்சு டூருக்கு போக போறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நடுவுல. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளை கழிச்சு போகணும். இன்னும் நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கோமே. கேரளாக்கு வேற போறோம். கேரளால பிள்ளைங்கெல்லாம் அழகழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அழகா இருக்கோம். நம்ம அழகுக்கு எவ்வளவு ஈடாக முடியாது. இருந்தாலும் அவளுகெல்லாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணுமே. என்ன பண்ணுனா நல்லா இருக்கும்? பேசாம பூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் பண்ணிட வேண்டியதுதான். கரெக்டு. அப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். நம்ம ஊர்க்காரிங்களுக்கும் மூஞ்சில கரிய பூசின மாதிரி இருக்கும். யாருடா இந்த பொண்ணு அப்படின்னு மூக்கு மேல விரல வச்சு என்னைய பார்ப்பாங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு உடனே கிளம்பு மாலா. நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் கண்டேனே. லா 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 லா. பூட்டி பார்லருக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பூட்டி பார்லர். சரி, உள்ள போய் பார்ப்போம். வெளியவே பார்க்க நல்லா இருக்கே, உள்ள எப்படி இருக்கும்னு தெரியலையே. தள்ளு 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 தள்ளு. எம்மாடியோ, நம்ம ஊரு பூட்டி பார்லரா இது? எத்தான் தண்டி இருக்கு. இவ்வளவு நாளா பார்க்காம விட்டுட்டோமே. வாங்க மேடம், வாங்க வாங்க. ஃபேஷியல் பண்ணணுமா, ஹேர் கட் பண்ணணுமா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. எல்லாத்தையும் பண்ணணுங்க. பண்ணிடலாம் மேடம். இந்த சேர்ல வந்து உட்காருங்க. இன்னைக்கு ஒரு ஆடு சிக்கிட்டு மொத்தமா கறந்துட வேண்டியதுதான். மேடம், எந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அது வந்து பார்த்துக்கிடுங்க. நாங்கள் எல்லாம் கேரளாவுக்கு டூர் போகிறோம். அங்கே பிள்ளைங்களாம் அழகழகா இருப்பாங்கல்ல. நான் அதை விட அழகாக இருக்கணும்ல. நயன்தாரா மாதிரி மேக்கப் போட்டு விடுங்க. ஓகே மேடம், முடிச்சு விட்டுறலாம்.
மேடம் ஆரம்பிக்கட்டுமா? சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். அவ்வளவுதான் மேடம், முடிஞ்சிட்டு. ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்ணாடி காட்டட்டுமா? வேண்டாம் வேண்டாம், கண்ணாடி எல்லாம் காட்ட வேண்டாம். நான் அழகுன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர்க்காரங்க பார்க்கட்டும். நான் போய் அவங்க கிட்ட முதல்ல காட்டுறேன். சரி மேடம். சரி மேடம், நான் போயிட்டு வரேன். ஏம்மா காசு கொடுத்துட்டு போங்க. காசா? காசு கொடுக்கணுமாக்கும்? சரி, எவ்வளவு? மேடம், இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர், அதனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கேன். வெறும் 3000 ரூபா கொடுத்தா போதும். என்னது, 3000 ரூபா ஒரு ஆஃபரா? ஆமா மேடம். சரி, இந்தா வாங்கிக்கோ. நல்ல மேக்கப் போட்டிருக்க, அதனால கொடுக்கேன். தேங்க்யூ மேடம். இந்த ஊருக்காரங்கெல்லாம் என் மேக்கப்பை பார்த்து மிரண்டணும். ஏக்கா, எதுக்கு மரத்தடியில் உட்காராம ரோட்டுக்கிட்ட வந்து உட்காந்துருக்கோம்? ஏட்டி பிரியா, கொஞ்சம் பூ வாங்கணும் பார்த்துக்கோ. ஊருக்கெல்லாம் போகிறோம்ல, பிள்ளைகளுவ பூ வேணும்னு கேட்டாளுங்க. சரி, வாங்கி கட்டி வச்சிடலாம்ல. பூக்காரு இந்த நேரத்துக்கு இந்த பக்கமாக போவார். சரி, உட்காந்தா அவரை பிடிக்கலான்னு உட்காந்துருக்கேன். அப்படியாக்கா? சரி சரி, எங்கள் அம்மாவும் பூ வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. ஏட்டி உங்க அம்மா பூ வாங்குவாங்களாக்கும்? நீ பூ வச்சு ஒரு நாள் நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் வைப்பேன் டி, பூ வைப்பேன். சுடிதார் போடுற அன்னைக்கு மட்டும் வைப்பேன். நல்ல வேலையா தப்பிச்சோம். காலையில கூட்டத்துல தலைவர் ஏதாவது கேட்டுருவாரோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னது இது, ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பயந்துகிட்டு இருக்கீங்க. தலைவர் என்ன செய்ய போறாரு? ஏட்டி, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நேத்து மாந்தோப்புக்கு போயிட்டு வேலையா செஞ்சோம். நல்லா படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்சு வந்திருக்கோம். அந்த ஓனர் எப்படியும் தலைவர்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாரு. அதைத்தான் தலைவர் கேட்டுருவாரோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆமாக்கா, நேத்து மாந்தோப்புக்கு போனோம்ல, மறந்தே போயிட்டு. என்ன ஜாலியா இருந்துச்சு. நிறைய மாங்காய் தின்னோம். இன்னொரு நாளைக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடணும்க்கா வேலைக்கு. போட்டி இவளே, இன்னும் வேலைக்கு வேற கூப்பிடுவாங்க. நம்மள அந்த ஊர் பக்கமே விட மாட்டாங்க. நல்ல வேலை தலைவர் நம்மள திட்டாம விட்டாரேன்னு சந்தோஷப்படு. நம்ம தலைவரை பார்த்தா பயப்படுறீங்க. அவரு ஒரு டம்மி பீஸுக்கா. ஏட்டி, பக்கத்துல அவர் மகளை வச்சுக்கிட்டே அவரை பார்த்து டம்மி பீஸ்ன்னு சொல்றியே. ஏக்கா, அவ அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டா. ஆமாக்கா, அவர் வீட்டில் தான் எனக்கு அப்பா. ஊருக்குள்ள அவர் தலைவர். ஊருக்காரங்க ஏதாட்டும் பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் போய் நான் எப்படி கேட்க முடியும்? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்க்கா. இருந்தாலும் பெரியவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது டி. அவர் வயசுல மூத்தவர், அவருக்கு மரியாதை கொடுக்கணும். டீச்சர் அம்மா சொல்லியாச்சுன்னா கேட்டுத்தானே ஆகணும். சரி, கேட்கும். ஏன் அழக பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஹலோ லேடிஸ், என்ன எல்லாரும் வாயை பொளந்துட்டீங்க? யாத்தாடி பேயி, வாங்க லட்சுமி அக்கா, ஓடிடுவோம். எனக்கும் பயமா தான் இருக்கு டி. பொறுமையா இரு, யாருன்னு கேட்போம். ஏட்டி, இதை பார்த்தா நம்ம மாலாக்கா மாதிரி இருக்கு டி. ஆமா டி, அவளே தான். ஏன் அழக பார்த்து அப்படியே வாயடைச்சு போயிட்டீங்களா? ஆமா, இருக்கத்தானே செய்யும். மாலாக்கா, எங்க பிடிச்சிக்க இத? நாடக கம்பெனில திருடிட்டு வந்துட்டீங்களா? ஏட்டி, நம்ம ஊர்ல இருக்கிற பூட்டி பார்லருக்கு போனேன். அங்க உள்ள அக்கா தான் இதெல்லாம் போட்டு விட்டாங்க. எவ்வளவு அழகா ஆக்கி விட்டுருக்காங்க பாத்தியா? ஏட்டி, மூக்குக்கு கீழே என்னது செவப்பா என்னமோ பெருசா ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏக்கா, அது லிப்டிக்கு. அது கூடவா தெரியல? ஓஹோ, மாலாக்கா, பியூட்டி பார்லர்ல கண்ணாடி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பாத்தீங்களா? ஆமாட்டி, அங்க கண்ணாடிலாம் நிறைய இருந்துச்சு. நான் தான் பார்க்கல. நான் அழகுன்னு தான் எனக்கு தெரியுமே. அதான் உங்ககிட்டலாம் முதல்ல காட்டலான்னு ஓடி வந்தேன். எப்படி இருக்கேன்? அப்படியாக்கா, சூப்பரா இருக்கீங்களே. மாலாக்கா, செம்மையா இருக்கீங்க போங்க. அலெக்சன்ட்ட போய் மூஞ்சியே காட்டிடாதீங்க. பாவம் அவரு, அப்புறாணி மனுஷன். அவர் ஒரு பொறாம பிடிச்சவர் டி. நான் அழகா இருந்தா அவருக்கு பொறுக்காது. பாவம், யாரு பெத்த பிள்ளையோ இப்படி தெரியுதே.
மாலாக்கா, வர்ற வழியில நாய் ஏதாட்டும் பாத்தீங்களா? ஆமாட்டி, ஒரு 4 நாய் இந்த தெருவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓ நாய் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களாக்கா, நாய் விரட்டிட்டு பின்னாடியே வந்திருக்கு. அது கூட தெரியாம வந்திருக்காங்க. ஏட்டி சும்மா இரி, அவ காதல விழுந்துற போகுது. சரி லேடிஸ், நான் கிளம்புறேன். எனக்கு நேரம் ஆயிட்டு. இன்னும் நிறைய வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கோ. எல்லார்ட்டையும் காட்டணும்ல. ஆமாக்கா, போய் காட்டுங்க. எந்த வீட்டையும் விட்டுறாதீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. இந்த ஊருக்காரங்களே நம்மளை பார்த்து மயங்குறாங்க. கேரளாக்கு போனால் என் பாடு என்ன ஆகும்னு தெரியலையே. பாய் லேடிஸ், அப்புறம் மீட் பண்ணுவோம். இந்த மாலா எங்க போய் தொலைஞ்சா? வீட்லயே இருக்க மாட்டா. பசிக்குதுன்னு வந்தா இந்த வீட்ல சோறே கிடைக்காது. என்னங்க? ஐயோ பூச்சாண்டி! ஏங்க, நான் தான் மாலா. நான் எப்படி இருக்கேங்க? மாலாவா? என்ன கோலம் இது? கிறுக்கச்சி மாதிரி வந்திருக்க. நம்ம டூருக்கு போறோம்லங்க, அழகா இருக்கணும்னு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தேன். என்ன கன்றா வீட்டு இது? தலையில ஏதோ சட்டியை கவுத்தி வச்சுட்டு வந்திருக்க. சட்டி இல்ல, நான் மேக்கப் போட்டு வந்திருக்கேன். சரி டி, வாய் ஏன் இப்படி வீங்கி இருக்கு? ரொம்ப பேசுறேன்னு யாராவது அடிச்சு விட்டாங்களா? வீங்கல, அது லிப்டிக்கு. என்ன டிக்கு? லிப்டிக்குங்க. கிறுக்கச்சி, ரோட்டு வழியா இப்படியேவா வந்த? முதல்ல கண்ணாடிய போய் பாரு. மூஞ்சி என்ன கோலத்துல இருக்குன்னு தெரியும். நான் நயன்தாரா மாதிரி இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. இத மட்டும் நயன்தாரா கேட்டா மேல இருந்து குதிச்சிரும் பாவம். முதல்ல கண்ணாடிய போய் பாரு டி. என்னையே ஏண்டா இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவா. சரி, நம்மளும் கண்ணாடியில பாப்போம். அடியாத்தி, நம்மளுக்கே கண்ணாடியை பார்த்தா பயமா இருக்கே. அந்த பியூட்டி பார்லர்காரி 3000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு என்னையே ஏமாத்தி விட்டுட்டாளே. ஊர் ஊரா சுத்திட்டு வீடு வீடால போயிட்டு வந்தேன். எல்லாரும் என்னைய பத்தி என்ன நினைச்சிருப்பாளுக? அதுக்குத்தான் எல்லாரும் சிரிச்சிருக்காளுக. என்ன டி, மூஞ்சி எப்படி இருக்கு? சந்திரமுகி மாதிரி இருக்கா? ஏங்க, சந்திரமுகி அக்கா அழகா இருப்பாங்க. இந்த பியூட்டி பார்லர் காரி என்னையே ஏமாத்திட்டா. மூஞ்சியை இப்படி ஆக்கி விட்டுருக்கா. உனக்கு கொழுப்பு டி. இருக்கிற அழகு போதாதுன்னு பூட்டி பார்லருக்கு போனாலாம். பூட்டி பார்லருக்கு போய் முதல்ல மூஞ்சிய கழுவு. சரிங்க, போய் கழுவிட்டு வாரேன். இவ என்னைக்கு தான் திருந்த போறாளோ தெரியலையே. சீனி டப்பாவை எங்க வச்சேன்னு தெரியலையே. அண்ணி, வாட்டி இரு, காப்பி போட்டு தாரேன். அண்ணி, நாங்க நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறோம். ஏட்டி, என்ன அதுக்குள்ள கிளம்ப போறேன்னு சொல்ற? அண்ணி, நாங்க வந்து 10 நாள் ஆயிட்டு அண்ணி. அதுக்கு என்ன டி, இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போயேன். அண்ணி, விக்கிக்கு ஆஃபீஸ்ல லீவு முடிஞ்சிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அண்ணி. ஏட்டி, வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 10 நாள் ஆயிட்டுங்கியே. 2 நாள் மாமியார் வீட்டுக்கு வேற போயிட்டேன். இங்கே ஒன்றும் அவ்வளவா இருந்த மாதிரியே இல்லையே. அண்ணி, 2 நாள் தான் மாமியார் வீட்டுக்கு போனேன். 8 நாள் உங்க கூட தான் இருந்திருக்கேன். நாலு சீக்கிரம் ஓடி போயிட்டுமா. ஆமா அண்ணி, எனக்கும் உங்களெல்லாம் விட்டுட்டு போக கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஏட்டி, நாளைக்கு டூருக்கு போறோம் டி. அதுக்காக இருந்துட்டு அப்புறமா போயேன். அண்ணி, டூருக்கு நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க. நாங்க நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவோம். என்ன அண்ணி, சோகமாயிட்டீங்க? 1 வாரமா வீடு கலகலன்னு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க 3 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அண்ணி, கவலைப்படாதீங்க. நான் இன்னும் 2 மாசத்துல வாரேன். 1 மாசம் இருக்கிற மாதிரி வாரேன். ஸ்வேதாக்கு ஸ்கூல் லீவ் விட்ட உடனே வந்துடுறோம். சரியா? அப்போ உன் புருஷனுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லுவேன். நானும் ஸ்வேதாவும் மட்டும் வாரோம் அண்ணி.
சரிம்மா, சரி. அப்பனா சரி. உனக்கு மிளகா பொடியெல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன் டீ. ஊறுகாயெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. முறுக்கு ஒரு டப்பால சுட்டு வச்சிருக்கேன். சரியா? போகும்போது கொண்டு போ, மறந்துடாத. சரி அண்ணி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு பாடணுமே. என்ன பாட்டு பாடுறது? ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது சிப்ஸு திங்க ஆசை இப்பொழுது கண்ணால் உன்னை பார்த்தேனே கையாலே எடுத்தேனே வாய்க்குள்ள போட்டேன் இப்பொழுது. ஞம் 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 ஞம். எப்ப பார்த்தாலும் எதையாட்டு தின்னுட்டே கிடைக்கியே, ஏதாட்டும் ஒரு வேலையை பார்க்கலாம்ல. அம்மா மம்மி, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியலையா? தெரியுதுடி, நல்லா தெரியுது. நாளைக்கு டூருக்கு போகணும், எதையாட்டும் எடுத்துக்கிட்டு வைக்கலாம்ல. எப்ப பாரு சுத்திக்கிட்டே அலையிற. என்னம்மா இது? நான் எப்பவும் இப்படித்தானே இருப்பேன். நீங்க எடுத்து வைங்க, நைனாவை எடுத்து வைக்க சொல்லுங்க. என்னைய போய் வேலை செய்ய சொல்றீங்க? ஏட்டி, என் துணியை உங்க அப்பா துணியெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் டி. உனக்கு என்ன எடுத்துட்டு போகணுமோ அந்த துணியை மட்டும் எடுத்து கொடு. நான் பேக்குக்குள்ள வச்சுக்கிடுறேன். எடுத்து கொடுக்கறதுக்கு வலிக்குது. ஏன் செல்ல மம்மி இல்ல, நீங்களே எடுத்து வச்சிருங்க எல்லாத்தையும். இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டிடுவ. அம்மாண்ணா சும்மாவா? ஏம்மா, நாளைக்கு ஊருக்கு போகும்போது வழியில திங்கிறதுக்கு எனக்கு தின்பண்டம்லாம் நிறைய எடுத்து வச்சிருமா. ஒன்றும் எடுத்து வைக்க முடியாது டி. எடுத்து வைக்க மாட்டேன், போ. அதெல்லாம் இப்படித்தான் சொல்லுவீங்க, ஆனால் எடுத்துட்டு வருவீங்க. நீங்கள் எடுத்துட்டு வாங்க, லட்சுமி அக்காவை எடுத்துட்டு வருவாங்க. நம்ம எல்லாத்தையும் திங்க வேண்டியதுதான். ஏட்டி, எப்போ பார்த்தாலும் இப்படி தின்னுக்கிட்டு சும்மாவே ஊரை சுற்றிக்கிட்டு அலைஞ்சின்னா நாளை பின்ன கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா என்ன செய்வ? அதெல்லாம் ராமு பார்த்துக்கிட்டு வருமா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. பாவம் அந்த மனுஷன் உன்கிட்ட வந்து சிக்கியிருக்காரு. மம்மி, ராமுவை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. அவர் ஒரு மனித கடவுள். கடவுள் தாண்டி, அவர் நிச்சயமா கடவுள் தான். உன்னைய வச்சு வாழ போறாருல, அவர் கடவுள் தான். என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க? திட்டலட்டி, பொறுப்பா இருன்னு சொல்றேன். ஊருக்கு போயிட்டு வந்த உடனே உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். எப்படியும் ஒரு 6 மாசத்துல கல்யாணம் ஆகி போயிருவ. அப்புறம் என்ன செய்வ? கஷ்டப்படக்கூடாதுல அங்க போய். அதுக்கு தான் சொல்றேன். நான் தானே சொல்லணும், உனக்கு வேற யார் சொல்லுவா? சரிம்மா, பொறுப்பா இருக்கேன், போதுமா? இப்பதான் நீ என் பிள்ளை. தங்கமே, வா, உனக்கு சோறு போட்டு தாரேன் அம்மா. ஆ, இப்பந்தான் நீங்க எங்க அம்மா. வாரேன் வாரேன், சோறு போடுங்க. ஏட்டி, பரீட்செல்லாம் முடிஞ்சிட்டுல, நாளைக்கு ராத்திரி டூருக்கு போகணும். அதெல்லாம் முடிஞ்சிட்டுமா. ஏம்மா, டூருக்கு போகும்போது எங்களுக்கு என்ன வாங்கி தருவ? ஏட்டி, சுத்தி பார்க்க தானே போறோம். என்ன வாங்கி தரணும்? நல்லா சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டியதுதான். ஏம்மா, வெளியூருக்கெல்லாம் போனா ஏதாட்டும் வாங்கணும்லம்மா. என்ன வாங்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மஞ்சு, என்னம்மா, ஏன் அழுவுற? அப்பா, டூருக்கு போகும்போது அம்மா எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்றாங்கப்பா. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அப்பா வாங்கி தாரேன். சரிப்பா, உங்ககிட்டயே கேக்க. லட்சுமி, ஏன் பிள்ளைகளை அழ வைக்க? அவளுக்கு என்ன கேட்டுற போறாளுக? பொம்பளை பிள்ளைங்கன்னா வளையல் வாங்கி கொடு, பொட்டு வாங்கி கொடு, தலையில மாட்டுற கிளிப்பு வாங்கி கொடுன்னு கேட்பாளுக. இது ஒரு செலவா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுமா? அதெல்லாம் பெத்தவங்க தான் புரிஞ்சுக்கிடணும். சரிங்க, உங்க பாடு உங்க பிள்ளைகள பாடு. எனக்கு என்ன வந்துச்சு? கோவப்படும் போது கூட என் பொண்டாட்டி என்ன அழகா இருக்கா. இப்படி சொல்லியே என்னை ஏமாத்திடுவாரு. எப்பா, அவளுக்கு மட்டும்தான் வாங்கி தருவீங்களா? எனக்கு ஒன்றும் கிடையாதா? உனக்கும் வாங்கி தரேம்மா.
என்ன வேணும்னு கேளு. டூர்ல போய் தானே வாங்கணும். சரிப்பா, அங்க போயிட்டு என்ன வேணும்னு பார்த்துட்டு கேட்க என்ன. சரி சரி, இப்போ நல்லா தூங்குங்க. நாளைக்கு ராத்திரி பூரா முழிச்சுதான் கிடப்பீங்க பஸ்ஸில் போகும்போது. ஏப்பா, கேரளால என்னெல்லாம் இருக்கும்பா சுத்தி பார்க்க? எனக்கு கேரளாவை பற்றி ஒன்றும் தெரியாதும்மா. நிறைய அங்கே மழையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரப்பர் தோட்டம், காபி தோட்டம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தெரியல, போய் இனிமே தான் நானும் பார்க்கணும். ஏங்க, மாமா என்ன சொன்னாரு டூருக்கு போறத பத்தி? அவரு உங்களுக்கு மேலே ஜாலியாக இருக்காரு டி. அவர் தான் குதிச்சுட்டு கிடக்காரு டூருன்னு. அப்படியாங்க? இப்பதான் முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போறோம். இது வரைக்கும் போயிருக்கோம், ஆனா மாமா வந்ததில்ல. இப்பதான் எல்லாரும் சேர்ந்து போறோம். ஆமா டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, எல்லாரும் தூங்குங்க. காலையில எந்திரிச்சு